அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம தம்யீஸ் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தம்யீஸ் அப்படின்னா விளக்குதல்னு அர்த்தம். எது மூடலான ஒரு விஷயத்தை விவரிக்கோ அதுதான் தம்யீஸ். மூடலான ஒரு விஷயம்னா புரியாத ஒன்று, சரிங்களா? அது எண்ணிக்கையாக இருக்கலாம், எடையாக இருக்கலாம், தொலைதூரமாக இருக்கலாம், இந்த மாதிரி அளவு அளவீடு எதாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் எது விளக்குதோ அதுதான் தம்யீஸ் அப்படி சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், அஹதா அசர 11 நான் பார்த்தேன். என்னத்தை 11 பார்த்தேன்? கௌகபன், நட்சத்திரத்தை. இப்போ எண்களை இது விளக்குதா? 3 மாணவர்கள் அப்படின்னு விளக்குதா? இது என்ன செஞ்சுருக்கு? இதுதான் தம்யீஸு, சரிங்களா? அதே மாதிரி பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பினான். இப்போ பாத்திரத்தை நிரப்பினான். எதால் நிரம்பிச்சு பாத்திரம்? தண்ணீரால் நிரம்பியது. இதுதான் தம்யீஸ். இந்த மாங்கிறது தான் தம்யீஸ். இஸ்தரைத்து இஸ்ரீன கிதாபன், 20 ரூபாய்க்கு நான் கிதாபை புத்தகத்தை நான் வாங்கினேன். முகம்மது அதிகப்படுத்தினான். எதை? கல்வியால் முகம்மது அதிகப்படுத்தினான். அப்போ முகம்மது அதிகப்படுத்தினான், 20 ரூபாய்க்கு நான் வாங்கினேன், பாத்திரத்தை நான் நிரப்புனேன். ஏதாவது முழுமை அடையுமான்னு கேட்டால் நம்மளுக்கு எதை விலைக்கு வாங்கினா, முகம்மது எதை அதிகப்படுத்தி கொண்டா, அந்த பாத்திரத்தில் என்ன நிரம்புச்சு அப்படிங்கிறது முழுமை அடையாமல் இருக்கும். அப்போது இந்த மாதிரி எது அந்த வாக்கியத்தை முழுமைப்படுத்துதோ, எது விளக்குதோ அதுதான் என்னது? தம்யீஸ் அப்படிங்கிறது. இப்போ தம்யீஸோட யாராபு என்ன அப்படின்னு கேட்டால் சடனாக சொல்லணும், அது நசபு செய்யும் அப்படின்னு. அப்போனா நீங்கள் இங்கே சலாசத்து துல்லாபின் தமீஸுக்கு ஜர்ரில் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டால், அதாவது தமீஸ் என்பது பன்மையாக இருந்துச்சுன்னா ஜர்ரு தாண்டே செய்யும். அதே இது தமீஸ் என்பது ஒருமையாக இருந்துச்சு அப்படின்னா, அதே பட்சத்தில் நக்கிராவாக இருந்துச்சு அப்படின்னா, ஒருமையாகவும் நக்கிராவாக இருந்துச்சுன்னா நசபு தான் செய்யும். இப்போ கௌகபன் என்பது ஒருமை, நட்சத்திரம் என்ன? அப்போ இது எப்படி இருக்குது? ஒருமையாக இருக்குது ப்ளஸ் நக்கிராவாக இருக்குது, ஏன்னா நசப் செஞ்சுருக்கு. மான்கிற வார்த்தையும் அதே தான். அதே மாதிரி தான் கிதாபுங்கிறது ஒருமை, இல்மன்கிறது ஒருமை. அப்போ ஒருமையாக தமீஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது என்ன செய்யும்? நசபு தான் செய்யும் அப்படிங்கிறத விளங்கிக்கோங்க. இந்த அகுன் வாகிதுங்கிறதெல்லாம் கிதாபுக்குள்ளே போய் படித்தா இன்னும் உங்களுக்கு விளக்கமாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அல்லாஹ் உங்களுக்கு எல்லா கல்விகளையும் பயனுள்ளதாக ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.